நாம் ஆபிரகாமுடைய பயணத்துக்கு நாம் கடந்து போவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிக்க வேண்டாம், அப்புறம் நான் வாசிப்போம். இதில் சொல்லப்பட்டது ஆபிரகாமுடைய 11வது பயணம், ஜேர்னி ஆஃப் ஃபெய்த். இதுக்கு அடிப்படையாக நாம் ஆதியாகமம் 22:1 முதல் 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த பயணம் எங்கே தொடங்குதுன்னா பெயர்செபாவில் தொடங்கும். இந்த பயணம் எங்கே தொடங்குகிறது? பெயர்செபாவில் தொடங்குகிறது. இது முடிவு இடம் மோரியா. பெயர்செபாவிலிருந்து மோரியா வரைக்கும் உள்ள தூரம்தான் ஆபிரகாமுடைய 11வது பயணம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் ஏறக்குறைய 80 கிலோமீட்டர். ஆபிரகாமுடைய 11வது பயணம் ஏறக்குறைய 80 கிலோமீட்டர், பெயர்செபாவிலிருந்து மோரியா வரைக்கும். நமக்கு தெரிந்த ஒன்று, இந்த நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஏது பகுதி. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட அந்த பகுதி. அப்படியே மாற்றிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. 5 மைல் 8 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அப்படின்னா இது எவ்வளோ வரும்னா 50 மைல், 50 மைல்ஸ். 5 மைல்ங்கிறது 8 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர்னா 50 மைல். எனக்கு சில நேரத்தில் பழைய மனுஷனாக இருப்பேன், சில நேரத்தில் புது ஆள் ஆகிடுவேன். அதான் பழைய காலத்து ஆளுன்னா மைலில் சொல்லிட்டு இருப்பேன், திடீர்னு யங் ஆகிடுவேன், அப்புறம் கிலோமீட்டர் ஞாபகம் வந்துடும். அதுதான் பிரச்சனை. நேற்று முந்தானது எங்கள் சர்ச்சுக்கு காலையில் போனேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு சர்ச் பக்கம் தலையை வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுது. பாஸ்டருக்கு வேறு ஜுரம்னு சொன்னாங்க. சரி பாஸ்டருக்கு பார்த்துட்டு வரலாம், பாஸ்டர் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, பார்க்கலான்னு போனேன். போயிட்டு நான் போனேன், எனக்கு முன்னாடி இன்னொரு பிலீவர் அங்கே வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அவர் பேசிவிட்டு நானும் வெளியே வரும்போது நான் இந்த ஸ்கூட்டியில் எடுத்தேன். உடனே கேட்டார், அண்ணே கார் என்ன ஆச்சுன்னாரு. காரை விற்று 2 மாதம் ஆச்சுது அப்படின்னு. ஸ்கூட்டிலையா போகிறீங்க அப்படின்னாரு. ஆமாண்ணே. இடுப்பு வலிக்குமேன்னாரு. எனக்கு ஒன்றும் வயசாகலையா என்ன. அவர் ஒன்று அணிஞ்சு போயிட்டார். அவர் என்னை விட தான். அவர் சொன்னார், எனக்கு இந்த ஸ்கூட்டி ஓட்டினா வீட்டில் போனால் முதுகெல்லாம் வலிக்கும்ண்ணே, உங்களுக்கு வலிக்கலையாண்ணேன்னாரு. எனக்கு ஒன்றும் வயசாகலையே அப்படின்னு. அவ்வளோதான். அவர் சொன்னார், சோத்திராண்ணே நான் வரேன்னு கிளம்பிட்டார். அவ்வளோதான். அதனால் சில நேரத்தில் சின்ன பிள்ளை ஆகிடுவேன், அப்புறம் 80 கிலோமீட்டர் ஆகிடும். சரியா? பெரியவன்னா 50 மைல்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். ரைட், ஓகே. அந்த அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னா, அந்த 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு. ஆதியாகமம் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் சொன்னால் 21ஆம் அதிகாரத்தில் 3 அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. ஆதியாகமம் 21, 22 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஸோ பிஃபோர் எனி டெம்டேஷன், பிஃபோர் எனி ட்ரையல், ஒரு உபத்திரவத்துக்கோ இல்லைன்னா ஒரு சோதிக்கப்படுவதற்கு முன்பாகவோ சில முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் ஐசக், ஈசாக்கு பிறந்தது. எந்த காரியம் முதல்ல நடந்தது? கர்த்தர் கடாட்சித்தார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். முதல்ல என்ன பண்றார் கர்த்தர்? இந்த காரியங்கள், இந்த பயணத்துக்கு அடிப்படை என்னவென்றால் சில காரியங்கள் நடந்தது. ஒன்று கடாட்சித்தார். கடாட்சித்தார் தான் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை அவர் செய்து முடித்தார். ஈசாக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னார். முதிர்ந்த வயதிலும் கற்பம் செத்துப்போன போதும் சரீரம் செத்துப்போன போதும் 2 உயிரில்லாத மனிதர்களை கொண்டு கர்த்தர் ஒரு ஜீவனை உண்டாக்கினார். அதில் இப்போ கர்த்தர் கடாட்சிக்கிறார். இந்த காரியம் நடந்த பின்பு. இரண்டாவதாக 21ஆம் அதிகாரம் 9 முதல் 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசினார். 21 ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் முதல் காரியம் நடந்தது. கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அடுத்தது 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வரை கர்த்தர் இஸ்மவேலை பிரித்தார். இங்கே ஈசாக்கை கொடுத்தார். அடுத்து என்ன பண்ணார்? இஸ்மவேலை அவர் பிரிக்கிறார். கர்த்தர் பிரிப்பார். சுதந்திரவாளியோடு என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின்படி பிறந்தவன் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். மூன்றாவதாக கர்த்தர் கூட இருந்தார். மூன்றாவது என்ன நடந்த காரியம்? கூட இருந்தார். 21ஆம் அதிகாரம்
22 முதல் 34 வரைக்கும் ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் நடந்த உடன்படிக்கை. இங்கே ஈசாக்கு, இங்கே இஸ்மவேல், இங்கே அபிமெலேக், கேராரின் ராஜா. இந்த பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் தான் நடந்தது. ஒன்று, கர்த்தர் வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார், சந்ததியை கொடுத்தார். அடுத்தது என்ன பண்ணார்? மாம்ச சந்ததியை கர்த்தர் அங்கிருந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். மூன்றாவது, கர்த்தர் கூட இருந்து கிரியை நடப்பித்ததை அந்த பெலிஸ்தீன் ராஜா பார்த்து என்ன பண்ண, கேராரின் ராஜா பார்த்து என்ன பண்ணா, வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தான். இது பெயர்சபாவில் நடந்த உடன்படிக்கை. ஒன்று, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ரெண்டாவது, மாம்சத்தில் உள்ளவனை பிரித்தெடுத்தார். மூன்றாவது, உடன்படிக்கை செய்வதற்கு கர்த்தர் எதிரி ராஜாக்களை கூட ஆபிரகாம் வரவழைத்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்றால் ஆபிரகாம் வெற்றியின் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரம் இது. குழந்தை இல்லாதவனுக்கு என்ன உண்டாகுது? ஒரு குழந்தை உண்டாகிறது, ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்தது என்ன? தேவையில்லாத அடிமை பெண்ணும் அவளுடைய பையனும் பிரிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, கர்த்தர் ஆபிரகாமோடு இருப்பதை எதிரிகள் கண்டு என்ன பண்ணுறான்? வந்து அவனை உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. அப்படின்னா ஆபிரகாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அந்த பயணம் எப்போ ஆரம்பிக்குது? ஒரு வெற்றிக்கு பின் தான். நான் எனக்கு நினைத்து கொள்வேன், என் வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகள் வந்தால் கூட கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். வெற்றிகள் வரும்போது மாத்திரம்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஆபத்து அடுத்தது உடனே வரும். ஒரு வெற்றி வரும்போது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை நோக்கி, கர்த்தர் தேசத்தில் 7 வருஷம் பஞ்சத்தை வருவிப்பார். ஆகவே நீயும் உன் குடும்பத்தாரும் எங்கேயாகிலும் போய் 7 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருங்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை நோக்கி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவள் இல்லாதிருந்தாள், இல்லாததை பெற்றாள், பெற்றதை இழந்தாள், இழந்ததை திரும்பவும் பெற்றாள். அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, குழந்தை பெறுகிற வாய்ப்பும் இல்லை. ஏன்னா புருஷன் வயது சண்டவன், வாய்ப்பும் இல்லை. அந்த வாய்ப்பற்ற ஒரு நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். பெற்ற குழந்தை என்ன பண்ணிட்டா? இழந்துட்டான். இழந்ததை மறுபடியும் தேவ கிருபையினாலே பெற்றுக்கொள்ளுகிறாள். பெற்ற போது எப்படி இருப்பா தெரியுங்களா? இல்லாமல் பெற்ற போது சந்தோஷம், பெற்றதை இழந்த போது துக்கம், துக்கத்துக்கு அப்புறம் என்ன உண்டாகுது? இழந்த திரும்பவும் பெற்றுக்கொண்டாள். சந்தோஷத்தின் உச்சக்கட்டம். இந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவளுக்கு ஒரு சத்தம் வருகிறது, கர்த்தர் உன் தேசத்தில் 7 வருஷம் பஞ்சத்தை வருவிப்பார். அப்படின்னா வெற்றியின் இல்லை என்றால் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து தொடர்ந்து ஒரு பெரிய ஆபத்து வருவதற்கு அதிக வாய்ப்பு. ஆபிரகாமுக்கும் அதுதான் நடக்கிறது. ஈசாக்கை கொடுத்தார், இஸ்மவேலை பிரித்தார். அபிமெலேக்கு ஓடி வந்து இவன் காலில் விழுந்து, அப்பா உங்களோட கடவுள் இருக்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது, நீ என்னோட உடம்பு பண்ணிக்கோ. தளபதியை வேற கூட்ட, பிகோல் என்ற தளபதியை கூட்டு வருவான் ராஜா. என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நீ எனக்காகிலும் என் பிள்ளைகளுக்காகிலும் சந்ததிக்காகிலும் துன்பத்தை உண்டாக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பயப்படுறான். அப்போ ஆபிரகாம் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்ன வருகிறது? ஒரு பயணம் தொடங்குகிறது. அந்த பயணத்துக்கு அந்த 12வது பயணத்துக்கு பண்ணால் ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், விசுவாச பயணம். 11th ஜேர்னி ஆஃப் ஏப்ரஹாம். அது என்ன சொன்னால் ஜேர்னி ஆஃப் ஃபெய்த். இது என்ன பயணம்? ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், விசுவாச பயணம். ஆபிரகாமுடைய 12வது பயணத்துக்கு பேர் என்ன பேர்னா ஜேர்னி ஆஃப் ஃபெய்த். பொதுவாக இந்த பகுதிக்கு நிறைய வேத பண்டிதர்கள் கொடுக்க பேர் என்னதுங்களா? ஆபிரகாமின் கல்வாரி, கால்வரி ஆஃப் ஏப்ரஹாம். எப்படி இயேசு சிலுவை சுமந்து கொண்டு மலையில் ஏறி போனாரோ அப்படி இவனும் சிலுவை சுமந்தவன ஏறி போயிருக்கான். ஆபிரகாமின் சிலுவை பயணம். இந்த இதுக்கு சின்ன சரியாக சொல்ல போனால் பேர்சபாலேருந்து புறப்பட்டார் இல்லையா? மேரியா வரைக்கும் போனார். 3 நாள் பிரயாணம் பண்ணி போனார். போன போது என்ன பண்ணுறான்? வீட்டிலேருந்தே கட்டையை எடுத்துகிட்டு போகிறான் பாருங்களேன். வீட்டிலேருந்தே லைவ் கோல் எடுத்துகிட்டு போகிறான், வீட்டிலேருந்தே கத்தியை எடுத்துகிட்டு போகிறான். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணுறான்? 3 நாள் பயணம் பண்ணி மோரியா மலையில் போய் அங்கே பலி செலுத்த தானே போகிறான். அப்படின்னா இதுக்கு வழக்கமாக என்ன சொல்லுண்டு? கால்வரி ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமின் கல்வாரி பயணம், விசுவாச பயணம். இன்னொன்று என்ன சொல்லலாம் இதுக்கு? ஆபிரகாமுடைய கல்வாரி பயணம். உண்மைதானது.
அந்த கல்வாரியை அந்த ஆபிரகாம் எப்படி மேற்கொண்டார் என்பது தான் நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சரியா? இதை தொடர்ந்து நாம் கவனிப்போம். என்னென்னா இந்த காரியங்கள் நடந்த இந்த அதிகாரத்தில் ஒரு விஷயம், இந்த அதிகாரத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா 22:1 வாசிங்க திரும்ப. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 20ஆம் வசனம் வாசிங்க. 22:20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு மறுபடியும் இந்த காரியம் வருது பாருங்களேன். 1ஆம் வசனத்தில் இந்த காரியம் இது 21 அதிகாரத்தில் நடந்தது. 22 பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடந்த பின்பு. எந்த காரியம்? ஆபிரகாம் தன் கல்வாரியை சந்தித்து ஈசாக்கு பாவனையாக உயிர் தெழுந்து கொண்டு வரான் இல்லையா? வந்த பிறகு இங்கே என்ன இருக்குது? ஒரு மணவாட்டி ஆயத்தம் பண்ணப்படுகிறாள். யார்? ரெபேக்கா அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கல்வாரியை சந்தித்த பிறகு தான் இயேசுக்கு யார் வந்தது? மணவாட்டி. ஆமென், ஆமென். கல்வாரியை சந்தித்த பிறகு தான் இயேசுக்கு விழா பிளக்கப்பட்ட போகிறான், சபை உண்டாயிற்று. அதுபோல் ஈசாக்கு மலையில் கொண்டு போய் அவன் பாவனையாக உயிரோடு எழுப்பப்பட்டான். கொல்லலை, கொன்னதாக எடுக்கப்பட்டு அவன் எடுத்துக்கப்பட உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு, உயிர்த்தெழுதல் நடந்த பின்பு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவன் மில்கால் ஒரு பெண்ணை 8 பேர் போட்டிருக்குது. 8 பேரில் யார் பேர்? ஒரு பொம்பளை, ஒரே ஒரு பெண்ணோட பேர் தான் போட்டிருக்கு. அது யாருன்னா ரெபேக்காள். அப்படின்னா இந்த கல்வாரியை சந்தித்த பின்பு நடக்கிற அனுபவம் என்னவென்றால், எப்படி கிறிஸ்துவுக்கு கல்வாரிக்கு பின் மணவாட்டி கிடைத்ததோ அதே போல் ஈசாக்குக்கும் இந்த கல்வாரிக்கு பிறகு என்ன கிடைக்குது? ஒரு மணவாட்டி அறிமுகப்படுத்தப்படுகிறாள். வேதாகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன அணுவையும் என்ஜாய் பண்ணலாம். ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா ஒரு வேசி அறிமுகப்படுத்தப்படுவாள். ஆதியாகமம் ஒரு அதாவது திரளான தண்ணீர்கள் மேலே ஒரு மகா வேசி உட்கார்ந்துருக்கிறான்னு காட்டப்படும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு பரிசுத்தவாட்டி கொண்டு வரப்படுகிறாள். யார்? ஏவாள். ஒரு பரிசுத்த மணவாட்டி. ஆதாம் தூங்கிட்டு இருப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு மணவாட்டி உருவாக்கி அவனை தட்டி எழுப்பி தான் வந்திருக்காப்பார். ஸோ ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு பரிசுத்த ஒரு மனைவி அறிமுகப்படுத்தப்பட 1ஆம் அதிகாரத்தில். அதை வெளிப்படுத்த விசேஷம் முடிய போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேசியும் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உருவாக்கும் போது கர்த்தர் நல்லா தான் உருவாக்குனார். ஓடி ஓடி என்னாச்சு? கடைசியில் வேசியாக மாறி போகிற ஒரு அவல நிலை. என்ன விசேஷம்னா, கர்த்தர் தன் பிள்ளைகளை பரிசுத்தவாட்டியாகவே அலங்கரிக்க விரும்புகிறாள். இந்த அலங்காரத்தை பெற்று 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 கடைசி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வேசியாகவே மாறி போயிடுறாள். வேதத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்கள். எருசலேமினுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை கற்று சொல்லிட்டு வருவார். நீ பிறந்த நாளில் உன் தகப்பன் ஏத்தியன், உன் தாய் ஏத்தித்தி, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ தண்ணீர்னால் கழுவப்படலை, உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, நீ குடல் அந்த தாயின் அந்த கொடி கூட அறுக்கப்படலை, அப்படியே குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் கடந்து போனார். பார்த்தபோது பரிதாபம், ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். திரும்பி போனார் கர்த்தர். திருப்பி வரும்போது அவள் வளர்ந்து விட்டாள், வனப்பமாகி விட்டாள், ஆனால் நிர்வாணியாக கிடக்கிறாள். கர்த்தர் என்ன பண்ணாதுங்களா? தன்னுடைய ஆடையை கலத்தி அவளை மூடினாள். இன்னும் சொல்ல போனால் தன்னை நிர்வாணி ஆக்கியாகிலும் அவளை என்ன செய்யணும்? அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்காரத்தை கொடுத்தாலே கெட்டு போயிடுவான் நிறைய பேர். எனக்கு தெரிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே நிறைய பேருக்கு கேடாக மாறி போயிடுது. கர்த்தர் ஓரளவுக்கு வச்சுருக்கும் போது ஒழுங்காக இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும் போது அவனுக்கு பைத்தியம் முடிச்சது, என்ன செய்யுதுன்னு தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே சபையில் 7 நாள்னா 8 நாள் வந்து உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? 8ஆவது நாள் இல்லையான்னு வருத்தப்படுவான். சபையில் இன்றைக்கி ஒன்றும் இல்லையா? அது எப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் சபையில் வந்து வசனத்தை கேட்டு கொஞ்சம் துளுத்துட்டுன்னு வச்சிங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வர்றது ஏசுநாதுக்கு புண்ணியம் செய்ய வர மாதிரி வருவான். 8:30 மணி சர்வீஸுக்கு 9:15 வந்து தெனாவட்டம் வந்து நின்றுட்டு இருப்பான். ஏன்னா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஈர பசம் வந்துட்டுல்ல. இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே நிறைய தேவ ஜனங்களுக்கு உபத்திரவங்களாகவே மாறி போகிறது. அது வருத்தத்துக்குரியது தான். ஆனால் உண்மை அதுதான். கர்த்தர் ஒருத்தையை மணவாட்டியாக அலங்கரிக்கிறார். அது என்ன அதுங்களா? அலங்கரித்து கடைசியில் பார்த்தா அது வேசியாக மாறி நிற்குது. அது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எனக்குன்னு நான் பர்சனலாக அதை எடுத்து வச்சுருக்க பகுதி. கர்த்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன அலங்காரம் எவ்வளவு மைன்யூட்டாக பண்ணுவார் தெரியுங்களா? அதை வாசிக்க வேண்டாம், அந்த பகுதியை குறித்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்தே வாசிக்கணும், ஆனால் வாசிக்க வேண்டாம். அதுக்கு கர்த்தர் அலங்கரித்ததை மாத்திரம் வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க.
நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெயை பூசி சித்திரை தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரை தையலை ஆடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகு உள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி பரிசுத்த மணவாட்டியாக அலங்கரிக்க கர்த்தர் தொடங்கினார். அந்த அலங்காரம் அவளை எங்கே கொண்டு போயிருந்தாங்களா? வேசியா மாற்றி வச்சு பாருங்களேன். இது யாரை குறை சொல்லணும்னா கர்த்தர் தான் குறை சொல்லணும். இப்போ ஏன் இவ்வளவு கொடுத்தீங்க அவனுக்கு? அவனை தொங்க விட்டுருந்தா ஒழுங்காக இருந்திருப்பான்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சோத்திரம் ஆண்டவரேன்னு வெறும் தட்டை தூக்கி வச்சா ஒழுங்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. 3 வேளை சாப்பாட்டையும் ஒரே வேளையில் கொடுத்தா அவனுக்கு கொழுப்பு சுத்தாமல் வேறு என்ன பண்ணுவான் அவன்? உபாகமம் 33 அதிகாரம் எடுங்க. உபாகமம் 33 அதிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு எச்சரிக்கையாக நான் எடுத்து வச்சிருக்கிற வசனங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 32. அவர்களுடைய திராட்சை செடி இல்லைம்மா, உபாகம் 32 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலிலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. இந்த 13ஆம் வசனம் பாருங்களா. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். எங்க இருந்தா? ஊழையிடுதல் உள்ள அவாந்தரத்துல கிடந்தவனை கர்த்தர் என்ன பண்ண தூக்கி கொண்டு வந்து உயர்ந்த இடத்துல வச்சாரு. அடுத்தது வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். சும்மா இருக்க கூடாது, தூக்கி வச்சார். என்ன பண்றாரு? ஒழுங்கா சாப்பாடு போடுறாரு. வயல் விளைகின்ற பலனை அவனுக்கு கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலிருந்து ஆக்சுவலா செக்கில் இருந்து தான் எண்ணெய் வடியும். இங்க எங்கிருந்து வடியுது? கற்பாறை. என்னன்னா அந்த விளைந்த அந்த காய்கள், ஒலிவ காய்கள் என்ன பண்ணுதுன்னா அது விழுது, தெரியுங்களா? விழும்போதே பாறையில் விழுந்து என்ன ஆகுதுன்னா உடஞ்சி அதுலேருந்து ரத்தம் அந்த எண்ணெய் வருது. அதாவது ஆலையை ஆடி தான் எண்ணெய் வரணும், இல்லை இடித்து தான் புளியணும். இது என்ன தெரியுங்களா? கண்மலையிலேருந்து எப்படி வடியும்? பாறையிலேருந்து இங்கே எண்ணெய் வடியுமா? வடியாது. எப்படி இருந்தால் அந்த காய்கள் விழுது இல்லையா, அந்த அளவுக்கு அது முத்தி அது விளைந்த காய்கள் விழும்போது என்னன்னா அது உடைஞ்ச போது என்ன ஆகிடுன்னு சொன்னால் பாறையிலேருந்தே எண்ணெய் வடியுதான். அதாவது அன்அடல்ட்ரேட்டட் ஆயில். அது மனுஷன் கை கூட படலை. இப்போ சில இதுக்கு இந்த மினரல் வாட்டருக்கு சொல்கிறான்ல, மனித கைகள் படாது அப்படிலாம் சொல்கிறானே. கர்த்தர் தான் முதல் ஆள் இப்படி கொடுத்தது. என்ன பண்ணான்னா கைகளே படாமல் கண்மையிலிருந்து எண்ணெய் வடிகிற மாதிரி கொடுத்தாராம். அடுத்தது பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள், இவைகளுடைய கொழுப்பையும். இது சும்மா இல்லை, கொழுப்பை கொடுக்குறாராம். அடுத்தது கோதுமை, சாதாரண கோதுமை இல்லை, ரேஷன் கோதுமை இல்லை, பஞ்சாப் கோதுமை இல்லை, கொழுமையான கோதுமை. அடுத்தது கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யசுரன் கொழுத்து. ஏன் கொழுப்பு வராது அவனுக்கு? ஏன் கொழுப்பு வராது? அது என்னன்னா, இப்படி வாசம் தெரியுங்களா? இதை கொஞ்சம் சின்சியராக வாசிங்கன்னா வாசிக்கும் போதே கொலஸ்ட்ரால் ஏறிடும். அவ்வளோ இன்டெக்ஸ் இருக்குது அதில். இப்போ சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் ஒரு முறை அந்த லிஸ்ட்டை வாசிச்சிங்கனாலே கொழுப்பு ஏறிடும். இவ்வளவு சாப்பிட்டா அவன் என்ன பண்ணுவான்? யேசுரன்னா தெரியும் தானே? யேசுரன் என்றால் யாக்கோபோட 3வது பேர். யாக்கோபுக்கு ஒரு பேர் என்ன? யாக்கோபு எத்தன், அது பிறப்பினால். இஸ்ரவேல் என்ன? அவன் போராட்டத்தினால்.
அவன் போராடி பெற்றது. யெஷூரன் என்பது தேவனே கொடுத்தது. யெஷூரன் என்பதற்கு நீதிமான் என்ற அர்த்தம். ரைச்சியஸ் ஒன், நீதிமான். வாசிங்களேன், யாக்கோபு ஏசாயா 44 எடுங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. யெஷூரன் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒன்று பை நேச்சர், பிறப்பினால் அவனுக்கு வந்த அவனுடைய தன்மையினால. அடுத்தது என்ன? அவனுடைய ஸ்ட்ரகிள், அவனுடைய போராட்டத்தினால அவனே எடுத்துக்கொண்டது. ஆனால் மூன்றாவது கர்த்தரே தெரிந்து கொண்டு கொடுத்தது யெஷூரன். அதாவது தேவனுடைய நீதிமான், தேவனுடைய ரைச்சியஸ் ஒன் ஆஃப் காட், தேவனுடைய நீதிமான். ஆனால் இவனுக்கு கொழுப்பு வருது பாருங்களேன். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நியூட்ரிஷியஸாக கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்குற உன்னதமான ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவனை கொழுப்படைய பண்ணி. வாசிங்கம்மா 32ஆம் அதிகாரம். யெஷூரன் ஸ்தூலித்துனா தெரியும் தானே, குண்டாயிட்டாங்களே. ஸ்தூலித்து என்றால் தெரியுங்களா? மோவாப் ராஜா எக்லோன் இருந்தாலும் என்ன பண்ண, ஸ்தூலித்தவனாக இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டான் அவன், எகூத்து கத்தியை குத்தி வயிற்றில் குத்தினா பின்னாடி வரைக்கும் கத்தி வந்தது இல்லை, ஹேண்டில் வரைக்கும் உள்ளே போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான், அவனால் எழுந்திருக்க முடிக்கல. அதுக்குள்ள இவன் கதையை முடிச்சுட்டு போயிட்டான் ஆளு. ஸ்தூலித்து என்றால் கர்த்தர் கொடுக்குற சாப்பாடு என்ன பண்ணுது? அதான் சொன்னேன், இதை குற்றம் சொல்லணும்னா கத்தை ஏன் இவ்வளோ கொடுத்தீங்கன்னு தான் கேட்கணும். அவர் மட்டா வச்சிரு. ஒரு வசனம் நம்ம எல்லாம் தெரிந்த வசனம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் எடுங்க. எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க. That's a right kind of prayer. ரெண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். ஆமா, 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. ரெண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், ரெண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். ரொம்ப அற்புதமான ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். வாசிங்கம்மா. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி குல்லா போடுற வேலை உங்களுக்கு எனக்கும் கிடையாது. அவருக்கு ஏற்ற மாதிரி, இவருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம நாமாக இருந்தாலே போதும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி. அது எப்படின்னா, ஊழியம் செய்கிறதுக்கு சில டாக்டிக்ஸ்லாம் வச்சு ஊழியம் செய்யணும். அது ஊழியம் இல்லைங்க, அது அட்டு ஊழியம். அதாவது எனக்கு நான் வெறுக்கிற ஒன்று. ஆனால் அந்த நிறைய ஊழியர்கள் வாழ்க்கை நான் பார்க்குறேன். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கீழே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது அது சொல்லுவானே, சிங்கிங் சூழல் என்ன, மூழ்கி போகிற ஆத்மா என்ன பண்ணுவான், ஒரு துரும்பு கிடச்சா கூட பிடிக்கும், தப்பிட மாட்டோமான்னு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறவங்களை என்ன தோணும் தெரியுங்களா? யார் ஒரு குப்பஞ்சு கோமி சாப்பிட்னாலும் அவனை கையில் வச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் ஊழியம் லேசாக துளிர்க்கும் போது இவனை விட கிருபை உள்ள ஒரு ஆள் வந்தால் உடனே இவனை ஒதுக்கிட்டு அவனை பிடிச்சிப்பாங்க. அவன் பயன்படும் போது அவனை விட திறமை உள்ளவன் வந்தால் அவனை தள்ளிட்டு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இவனை பிடிப்பாங்க. பிடித்தா கூட பரவாயில்ல, ஏற்கனவே பயன்படுத்தவனை பாவின்னு ஒரு பட்டம் கட்டி வெளியே தோற்றிடுவானுங்க. அதுதான் வருத்தம். சரி, அவனை காட்டில் உங்களுக்கு ஊழியம் வளருது, திறமையான ஆட்கள் வேண்டும் என்றால் ஏன் இவனை ஒதுக்கணும்? ஏன் அவனை உருப்படமாக்கணும்? இவன் தான் அவனை அறிமுகப்படுத்தி வச்சுருப்பான். அவன் இவனை சேர்ந்து இவனை காலி பண்ணிடுவான். அவன் என்ன ஆவான் தெரியுங்களா? கர்த்தரையே வெறுத்துட்டு வெளியே ஓடி போயிடுவான். கடைசியில் அவன் சபைக்குள்ளே எங்கே இருந்தால் பரவாயில்ல, இவங்க ஒதுக்குறது என்ன ஆகும் தெரியுங்களா? போயிடுவான். அப்படி எதுவும் டாக்டிஸ் பண்ணணுமா என்ன? அப்படி ஊழியம் செய்யணும்னு யார் அடித்தது? அப்படி ஊழியம் செய்ய, அதாவது திறமையினால தான் இவனையும் முட்டை விட்டு இதெல்லாம் நமக்கு லாபம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஊழியம் பண்ணணும்னு சொன்னால் அது ஊழியம் இல்லையே, அது மகா பெரிய பாவமாச்சே. இன்றைக்கி ஊழியங்கள் ஒரு 99% இப்படி நடக்குன்னு சொன்னால் நான் ஆச்சரியப்படுவதில்லை. அந்த நேரத்தில் யார் பயன்படுவானோ அவனை பயன்படுத்தணும். இந்த கருவேப்பிலைன்னு சொல்லுவானை தூக்கி அடியாதுக்கப்புறம் ஏன் அவனையும் பயன்படுத்தக்கூடாது? இன்னொருத்தன் வந்தால் அவங்களையும் பயன்படுத்துங்க. இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல் பொல்லாதவன் தான். அவனோட ஒரு நல்ல குணம் இருந்தது. ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தா அவனை தன்வசமாக சேர்த்துக்கொள்வான்னு போட்டிருக்கு. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இஸ்ரவேலில் ஒரு பராக்கிரமசாலி ஒரு பலவானை கண்டால், நீ நம்ம டீமில் இருக்க வேண்டிய ஆளாச்சுதே, அவனை அழைத்துக் கொள்வான்னு போட்டிருக்கு பைபிளில். நம்ம என்ன தெரியுங்களா, எத்தனை பராக்கிரமசாலிகளை வெளியே துரத்திருக்கோம் தெரியுங்களா? ஊழியத்தில் உதவியாக இருந்தவங்களை கூட அவனை உருப்படாதவன், பாவின்னு ஒரு பொல்லாதவன் ஒரு டைட்டில் போட்டு அவனை வெளியே தள்ளுறான். ரொம்ப வருத்தத்துக்குரியது. சரி, போகட்டும். இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வாங்கிட்டு யாரை உரைச்சான் தெரியுங்களா? அந்த வசந்த வாசிங்கம்மா. 32 உபாகமம் 32. யெஷூரன் ஸ்தூலித்து கொழுத்து போய் உரைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது. நினம்னா அந்த கொழுப்பு இருக்குத, நம்ம ஊரில் சொல்லணும் கொழுப்பு குடலை முறுக்குதும்பான்ல. ஒரு முறை சிஸ்டர் பத்மா முதலியாக இருக்காங்க இல்லையா, அவங்க அப்போது சீர்ணி இறங்க இருந்த நாட்கள், அதில் அந்த பேரின்ப பெருவிழாவில் இந்த சிஸ்டர்ஸுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குவாங்களே,
அதில் ஒரு நாள் அவங்க பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவனுக்கு எல்லாவனுக்கும் குடலில் தானே கொழுப்பு, இவனுக்கு எலும்பில் கொழுப்புன்னாங்க. கிறிஸ்தவனுக்கு கொழுப்பு எங்கே இருக்குதான்? எலும்புக்குள்ளே. உலகத்தில் உள்ளவனுக்கு குடலில் தான் இருக்கும். நம்மளுக்கு எலும்பையே முறுக்கும். ஏன்னா ஒரு எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அந்த வசந்தகம் சொன்னாங்க. அதை எலும்புக்குள்ளே என்ன இருக்குமா? கொழுப்பான். குடலில் கொழுப்பு இருந்தாலே அது போடுற ஆட்டம் வேறு. எலும்புக்குள்ளே கொழுப்பு போனவன் என்னத்துக்கு ஆவான்? அவன் ஒருத்தனையும் விட மாட்டான். இவனுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? இவன் கொழுத்தான், என்ன ஸ்தூலித்தான். ஸ்தூலித்த போது என்ன பண்ணான் தெரியுங்களா? ஸ்தூலித்து நினம் துண்ணின போது என்ன கொழுப்பு இருக்குத அது என்ன பண்ண அவனை தூண்டுது, முறுக்குது. துண்ணின போது என்ன பண்ணானா, தன்னை உண்டாக்கின தேவனை தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கொடுத்தது அவர் தான். ஆனால் யார் அசட்டை பண்ணுவோம் தெரியுங்களா? முதல்ல அவர் தான் அசட்டை பண்ணுவோம். அதுதானே. யோசித்து பாருங்களேன். மரத்தை தீட்டினா எதில் கூறு பார்க்கணும்? அந்த மரத்தில். ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நமக்கு பொழப்பு இல்லைல்ல. யார் மூலமாக நம்ம மேலே வந்தோமோ அவனை காலி பண்ணினா தான் நம்ம பெரிய ஆளாக இருக்க முடியும். இல்லைன்னா அவன் சொல்லுவானா, இவர் தெரியாதா நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவான்ல. அவனை காலி பண்ணிட்டா சொல்கிறதுக்கு நாதி இருக்காது இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள். சில விசுவாசிகள் ஊழியர்களும் சரி, தாழ்ந்த நிலையிலேருந்து மேலே வராங்க இல்லையா, வந்த பிறகு அவங்க தாழ்ந்த நிலையில்தான் சொன்னதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. பழைய விசுவாசி இருந்தால் என்ன ஆகும்? இவர் தெரியாதான்னுவான்ல. ஆனால் அவனை முதல்ல காதை பிடிச்சி வெளியே அனுப்பிவிட்டால் பிரச்சனை இல்லைல்ல. நிறைய ஊழியர்கள் வளர்ந்த விசுவாசிகள் சபையில் இருக்கிறது விரும்புவதில்லை. ஆனால் இன்னொன்று இருக்குது, அவன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் இந்த பாஸ்டர் பசங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி அவன் பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க உட்காந்து. அவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கூட இருக்க 4 பேர் கெடுத்துருவான். இவர் ஆரம்பிப்பார், ஆதாமாகப்பட்டவன் ஆரம்பிப்பார். ஒன்று அவன் சொல்லுவான் பக்கத்தில், அடுத்தது பாரு ஆவியும் மனவாட்டியும் வரான்னு சொல்லுவார் பாரு, கரெக்டாக அவர் அதை சொல்லுவார். இவன் சிரிப்பான் ஆளு. ஒரு முறை ஒரு பட்டிமன்றத்தில் ஆசிரியர்கள் நடத்துகிற பட்டிமன்றம், அதில் ஒரு வாத்தியார் துக்கத்தோடு சொல்கிறார், இந்த 3 வருஷம் 4 வருஷம் ஃபெயிலாகி ஒரு கிளாஸில் இருப்பான்ல, அவனை வச்சு கிளாஸே நடத்த முடியாதான். அவன் கிளாஸில் உட்காந்துருப்பான். அந்த புதுசாக வந்த பசங்க கூட உட்காந்துருப்பானுங்கள. இவர் ஆரம்பிப்பார், சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போன போதுன்னு இவர் ஆரம்பித்த உடனே அவன் சொல்லுவான், டே அந்த ஆள் அடுத்தது இதுதான்டா சொல்லுவாருன்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் அனுபவப்பட்டான். 4வது வருஷம் கேட்குறான்ல, அவன் கம்முன்னு உட்காந்துருப்பான். அந்த புதுசாக வந்தவன் இருக்கான், அவன் சிரிப்பான். சிரித்த உடனே இந்த வாத்தியார் கோவம் வரும், ஏன்டா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார். டே அரைஞ்சண்ணா என்னடா சிரிக்கிற? நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு அவன் முன்னாடியே சொல்லிட்டான் சார். விசுவாசி 4 வருஷம் சபையில் இருந்தான்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே அவன் ரூட்டை கண்டுபிடிச்சிடுவான். இந்த ஆள் அடுத்தது இந்த வசனத்தை தாண்டா வருவான், அந்த வசனத்தை எடுத்து வச்சுருப்பான். நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அவன் வார்த்தான்னு வச்சிங்களா, உங்கள் ஆவி காணாமல் போயிடும். ஆஹா கண்டுபிடிச்சிட்டான்டா நம்ம ரூட்டை. ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒன்றை கவனிங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எந்த காலத்திலும் உள்ளதையும் போகக்கூடாது, மண்டைக்குள்ளேயும் போகக்கூடாது, அது வெளியே தான் இருக்கணும். கொடுத்தால் செருப்பு எத்தனை 1000 கொடுத்து வாங்கினாலும் தலையில் வைக்க மாட்டோம்ல, காலில் தானே போடுவோம். கர்த்தர் எத்தனை உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான். இடத்த மாற்றி எப்போதுமே வைக்கக்கூடாது. தலையில் வைக்கிறது தான் தலையில் வைக்கணும், காலில் வைப்பது காலையில் தான் வைக்கணும், மாற்றி வைக்கக்கூடாது. ஐயோ இது 2 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபான்னு அதுக்காக என்ன தலையிலே செருப்பு வச்சுட்டு போவோம்? எவனாவது போவதில்லையே. கர்த்தர் தான் கொடுத்தார் ஆசீர்வாதம், அதுக்காக தலைகால் புரியாமல் ஆடுனா சரி போகட்டும். நாங்கள் பாடத்துக்கு வந்துடலாம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இந்த ஆவிக்கிற உலகத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபம் வருது, ஒரு பக்கத்தில் வருத்தம் வருது, ரொம்ப வருத்தம் வருது. சமீபத்தில் ஊழியத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒரு தம்பி, அவர் வந்து கூப்பிட்டாரு, நான் புதுசாக ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கேன். சரி தம்பி எனக்கு நடத்துங்க. இல்லை எனக்கு வசனம் அவ்வளோவா தெரியாது, நீங்கள் வந்து வசனம் சொன்னீங்கன்னா நான் வந்து அங்கே கூட்டம் நடத்துகிறேன். நான் சொன்னேன், என்ன நம்பி நீ ஆரம்பிக்கூட, கர்த்தரை நம்பி ஆரம்பி. நான் பைபிள் காலெலாம் படிச்சிருக்கிறேன், 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், அவனுக்கு பிரசங்கம் பண்ண வராதான். நான் சொன்னேன், அப்புறம் எப்படி சபை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு, கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு, அதை வச்சு நான் பொழைச்சிடுவேன்னா. இந்த வார்த்தையை பயன்படுத்தான். கிஃப்ட் இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிடுவேன்னா. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் யோசித்தேன், பரவாயில்ல உண்மையை சொன்னானே, கிஃப்ட்டை வச்சு பொழைப்பேன்னு சொன்னானே, ஊழியம் செய்வேன்னு சொல்லாமல் பொழைப்பேன்னு நல்ல வார்த்தையை சொன்னானே, அது வரைக்கும் அவனை பாராட்டலாம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஊழியம் வந்து ஒரு பிழைப்பாகவே மாறி போச்சு. ஊழியம் செய்கிறவனுக்கு பிழைப்பு உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிழைப்புக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. ஊழியம் செய்தால் கண்டிப்பாக பிழைப்பு உண்டு. கர்த்தர் சொன்னார், கூலிக்காரனுக்கு கூலி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட வைக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்படி சொன்னவர் அவர் மாத்திரம் கூலியை வைப்பாரா என்ன? அவருக்கு ஊழியம் செய்தால் அன்றைக்கே அப்பப்போ செட்டில் பண்ணக்கூடிய ஆண்டவர். அசோக் லைனில் வேலை செய்தால் எனக்கு ஒரு 2 நாள் தான் சம்பளம் மாதத்தில். 1ஆம் தேதி எனக்கு சேலரி, 10ஆம் தேதி எனக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் 2 சம்பளம் எனக்கு. ஆனால்
ஊழியத்துக்கு வந்த பிறகு 31 நாளும் சம்பளம். 31 நாளும் மணியும் கிடையாது, நேரமும் கிடையாது. எப்போ தான் கற்றுக் கொடுப்பாருன்னு தெரில. இந்த ஏடிஎம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, வச்சுருக்காங்கல்ல, ஆமாம், அது நமக்கு ஊழியக்காரனுக்கு தான். எனி டைம் மணி பிழைத்தலாம். ஆமாம், எப்போ தான் கொடுப்பான்னு தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு தட்டி எழுப்பெல்லாம் காணி கொடுக்குறாள்லாம் இருக்குது பிழைத்தலாம். அப்படின்னா கர்த்தர் உண்மை உள்ள தேவன் தான். நான் அதுக்காக பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது. ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்தால் கர்த்தர் நடத்துகிறார். நான் சொன்னேன், நேற்று ஒரு இங்கிலாந்து ஒரு ஊழியக்காரர் பார்த்து இங்கிலாந்து சொன்னேனே, வச்சு நான் 18 வருஷம் இங்கிலாண்டில் இருக்கிறேன். ஆனால் 14 வருஷம் எனக்கு எந்த ஒரே ஒரு ஆத்மா கூட கிடையாது. ஏன்னா அவர் இந்தியன்கிறதுனால இங்கிலாண்டில் உள்ளவனுங்க அவனை ஊழியக்காரனாவே ஏற்றுக்கலை. அந்த நிறைய பேர் உள்ளதுக்கு அவன் இங்கிலீஷ்கார மாதிரியே வெளியாக இருப்பான் அந்த ஆள். ஆனாலும் அவன் ஏற்றுக்கலை. கடந்த 4 வருஷம் தான் நான் ஒரு ஊழியக்காரங்க முறையில் எனக்கு ஏதாவது ஊழியத்தை காணிக்க வருது. இந்த 14 ஆண்டுகளில் எனக்கு ₹1 கூட காணிக்க வரல. ஆனால் கர்த்தர் என்ன நடத்திருக்காரு, இங்கிலாண்டில் நடத்திருக்காரு. மனைவி இருக்கிறாங்க, 2 பையன் இருக்கிறாங்க. அப்படி மனைவி ஒரு இங்கிலாந்து லேடி, 2 குழந்தைங்கள் இருக்காங்க. மனைவி ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால அவர் சமாளிச்சிருக்காரு. இவ்வளோ நாளும் 14 வருஷம் ஒரே ₹1 கூட காணிக்கலாமல் அவர் வாழ்ந்துருக்காங்க. அது சொல்ல கடந்த 4 வருஷம்தான் எனக்கு காணிக்கைங்கிற பேரில் ஒரு $1 1 பவுண்ட்ஸாவது வருது எனக்கு. அதுக்கு முன்னாடி அது கூட இல்லை. ஆனால் கர்த்தர் உண்மையிலும் நடத்தி இருக்கிறார். அதனால் கர்த்தரை நம்பி வந்தால் யாரையும் அவர் கைவிடுறதில்லை. ஆனால் அதுக்காக ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது. சரி, இப்போது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே நிறைய பேருக்கு ஆபத்தாக இல்லை என்றால் தேவையில்லாததாக மாறிப்போக. வீழ்ச்சிக்கு காரணம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே மாறிப்போகிறது. இங்கே வருவோம். கர்த்தர் 3 காரியங்களை செய்தார். ஒன்று, கடாட்சித்தார், பேசினார், கூட இருந்தார். கூட இருந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். அந்த 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதித்தார் என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் சோதிப்பாரா? கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. ஐயா, பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். குட். அந்த சோதித்தார் என்பதற்கு பயன்படுத்தின எபிரேய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நாக்கா. சோதித்தார் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை நாக்கா. நாக்கா என்றால் சோதித்தல் அல்ல, டெஸ்டிங். நாக்கா என்பது இட்ஸ் a Hebrew word. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தான் போட்டிருக்கு இல்லையா, சோதித்தார் என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை நாக்கா. இந்த நாக்கா என்றால் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதுக்கு அர்த்தம் டு ப்ரூவ், நிரூபிக்க. சோதித்தார்னு போடக்கூடாது. இந்த காரியங்கள் நடந்த முன்பு கர்த்தர் ஆபிரகாமை நிரூபித்தார்னு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதை டு ப்ரூவ். ஆங்கிலத்தில் இதுக்கு அர்த்தம் என்ன? டு ப்ரூவ். அப்போ கர்த்தர் இன்றைக்கி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை போல் நமக்கு தோன்றுமானால் நம்மை சோதிப்பதற்கல்ல, நம்மை நிரூபிப்பதற்கு. நான் யார், என் பிள்ளை யார் பார்த்துக்கோ, அப்படி நிரூபிப்பதற்குத்தான். இப்போ யோபுவுக்கு கர்த்தர் அனுமதித்தார் இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? டு ப்ரூவ் ஜோப். யோபு யார்? என்ன வந்தாலும் சரிதான், எனக்காக நிற்பான் என்று நிரூபிப்பதற்கு தான் கர்த்தர் அனுமதித்தாரே தவிர சோதித்தல் என்பதற்கு பயந்து எபிரேய வார்த்தை தான் நாக்கா. நாக்கா என்றால் டு ப்ரூவ். சங்கீதம் 11 சங்கீதம் 11 4-5 ரெண்டையும் வாசிங்க. சங்கீதம் 11 4-5. சங்கீதம் 11 4-5. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. that is நாக்கா. சோதித்து அறிகிறது. சோதித்து அறிதல் என்றால் உங்களுக்கு தெரியுங்களே, ஒன்று ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, ட்ரையல்னு ஒரு வார்த்தை இருக்குது, டெஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ட்ரையல் என்றால் சோதித்தல், டெஸ்ட் என்றால் நிரூபித்தல். உதாரணமாக பிளட் டெஸ்ட் பண்ணுறோம்ல, என்ன பண்ணுறோம்? பிளட்டில் எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்குத்தான். கர்த்தர் சோதித்தார் என்பதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய சிமைகள் மனுபுத்திரனை சோதித்து அறிகிறது. தேவனுக்கு நம்ம தெரியாதுன்னு இல்லை, தேவனுக்கு நம்ம பற்றி நல்லா தெரியும். யாருக்கு அதை அறிவிக்கிறார்? நமக்கு நாம் என்ன நிலைமை இருக்கோங்கிறது தேவன் நமக்கு அறிவிக்கிறார். ஸோ உதாரணமாக கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வராரு. ஆதாமும் ஏவாளும் அவரை கண்டு என்ன பண்ணுறாங்க? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் கேட்கிறார், ஆபிரகாமினி ஆதாமினி எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியாதா என்ன? ஆதாம் எங்கே இருக்கான்னு கர்த்தருக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்கிறார், ஆதாமினி எங்கே இருக்கிறாய்? ஆதாமுக்கு தெரியணும் நான் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லைன்னு போய் ஒளிஞ்சிருக்கிறேன்னு யாருக்கு தெரியணும்? ஆதாமுக்கு தெரிய வேண்டும். இதுவரைக்கும் கர்த்தர் வந்தால் ஓடி போகிறேன், நான் இன்றைக்கே ஒளிகிறேன்
அப்போ நான் என்ன இல்லை, நல்லா இல்லைங்கிறது யாருக்கு சொல்வதற்கு? கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமா, கர்த்தருக்கு 7 கண் இல்லையா? ஆமாவா? கர்த்தருக்கு எத்தனை கண்? 7 கண். அது எந்த கண்? என்ன? பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகளும் கர்த்தர்கிட்ட இருக்கும்போது அப்படி பார்வைக்கு மறைவாக எங்கே போக முடியுமா? சங்கீதக்காரன் சொல்கிறான் 139ஆம் சங்கீதத்தை, பார்வைக்கு மறைவாக எங்கே போவேன்? போக முடியாத. அதனால் கர்த்தருக்கு தெரியாததில்லை. மோசே நிற்கிறார், கர்த்தர் கேட்குறார், மோசே உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய்? கோல்னு கர்த்தருக்கு தெரியாதா என்ன? தெரிந்து தானே கேட்குறாரு. எதுக்கு கேட்குறார்? மோசேக்கு தெரியணும் நான் கையில் வைத்திருப்பது கோல் இல்லை, பாம்புன்னு தெரியணும் அவனுக்கு. அதை கீழே போட சொன்னால் அது பாம்பாக மாறிச்சுல்ல, ஓடுறாரு. என்னன்னு இவ்வளோ நேரம் பாம்பையாக கையில் வச்சுட்டு இருந்தேன்னு தானே ஓடுறாரு. அப்படின்னா மோசஸ் மஸ்ட் நோ ஐ எம் நாட் ஹேவிங் எ ஸ்டாஃப் பட் இட் இஸ் ஒன்லி எ ஸ்னேக். அது அவருக்கு தெரியணும். அதுக்கு தான் கர்த்தர் கேட்டார். ஆதாமுக்கு கர்த்தர் ஏன் கேட்டார்னா, கர்த்தருக்கு தெரியாதனால இல்லை, ஆதாமுக்கு தெரியணும் தேவன் முன்னாடி நிற்க எனக்கு தைரியம் இல்லை, நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆதாமுக்கு தெரியணும். அதான் கேட்குறார். பர்த்திமேயு கூப்பாடு போட்டான்ல, தாவீதின் குமாரன் கூப்பாட்டான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை அழைச்சிட்டு வாங்க. வந்தோன்னு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் இல்லையா? அவன் கூடன்னு இவருக்கு தெரியாதா என்ன? அப்புறம் ஏன் கேட்குறாரு அவனுக்கு? நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு குழந்தையை தாயின் கருவில் உருவாக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு ரெஜிஸ்டரில் புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவார்ல, ஆமாவா? உருவான நாள், அடுத்தது கண் என்னைக்கு வந்தது, காது என்னைக்கு வந்து, மூக்கு வந்து எழுதுவார்ல, அப்படி தானே போட்டு அவயவங்கள் எல்லாம் உருவேற்படும் நாளும் எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்குல்ல. இந்த பர்த்திமேயுக்கு எழுதும்போது கண்ணுன்னு போட்டு அதுக்கு என்ன எழுதியிருப்பார்? அது டேஷ். ஏன்னா கண்ணை தான் அவர் உருவாக்கலையே. இப்போது பர்த்திமேயு வந்து நிற்கிறான், கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? அவன் என்ன செய்யணும்? ஏயா உங்கள் ரெஜிஸ்டரை நீங்களே பார்க்கறது இல்லையான்னு தானே கேட்கணும். என் பேரை பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கல, கண்ணை நீங்கள் தானே உருவாக்கலை. அவர் கேட்கலையே. ஏன் அவனுக்கு அதை கேட்டார்? கர்த்தருக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு இல்லைன்னு, பர்த்திமேயுக்கு தெரியணும் எனக்கு கண்ணு தான் வேணும், கோல் வேணாம். நிறைய பேர் அன்றைக்கி கண்ணை கேட்க போல கோல் கேட்குறாங்க. ஆண்டவரே ஒரு ஸ்டிக் கொடுத்தீங்கன்னா தட்டி தட்டி பொழைச்சிப்பேன் ஆண்டவரே. கண்ணை கேட்க நிறைய பேருக்கு மதி இல்லை. என்ன சொல்ல போனால் நிறைய பேருக்கு குருடனாக இருப்பதே தெரியலையே, அதில் பிரச்சனை. குருடனாக தான் இருக்கிறாங்க. தாங்கள் அழுக்கிற கழுவப்படாதிருந்தும் தங்கள் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு சந்ததியே உண்டுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அப்படின்னா ஒரு சந்ததியாக இருக்குன்னு அழுக்கிற கழுவப்படலை, ஆனால் அவங்க பார்வைக்கு அவங்க யார்? ரொம்ப சுத்தமானவங்க. அப்படின்னா பார்க்க வேண்டிய விதத்தை நாமே பார்க்கலையே. கர்த்தர் சோதித்தார் என்றால் டு ப்ரூவ், நிரூபிக்க. ஆபிரகாம் வந்து எந்த அளவுக்கு பலவீனமானவர் என்று யாருக்கு தெரியல, ஆபிரகாமுக்கு தெரியும். எகிப்துக்கு போகும்போது என்ன சொல்லுவார்? மனைவி பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லு. பெலிஸ்தீன் நாட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லுவார்? என் மனைவி சகோதரின்னு சொல்லு. அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பயந்தவர் என்று. ஆனால் இந்த பயணத்தில் தான் ஆபிரகாம் யார் என்று முழுமையாக நிரூபிக்கப்பட்டதுங்க தான். 22ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. 22, 10, 11. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப கர்த்தர் எதுக்கு இதை சோதித்தார்? அறிவதற்கு. யார் அறிவதற்கு? கர்த்தருக்கு தெரியாதுங்கிறதுல ஆபிரகாமுக்கு தெரியணும், நானும் கர்த்தருக்கு முழுமையாக பயப்படுகின்ற. ஆபிரகாமுக்கு எப்போ தெரிந்ததுன்னா இந்த பயணத்தில் தான். சரியா? ஜெபம் பண்ணுவோம்.